ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உழைப்பு என்பது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாகவும் படைப்பை பராமரிக்கும் பொறுப்பாகவும் கருதப்படுகிறது. சோம்பேறித்தனத்தை தவிர்த்து நேர்மையான உழைப்பின் மூலம் கிடைக்கும் பலனை உண்பதே சிறந்தது. உழைப்பை கர்த்தர் மகிமைப்படுத்தும் வழிபாடாக வேதம் பார்க்கிறது. உழைப்பு என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். தேவன் படைத்த உலகை பராமரிக்கும் பொறுப்பாக இருந்த அந்த ஆரம்ப உழைப்பு பாவத்தில் விழும் முன்பு இன்பமான அனுபவமாகும். ஏனெனில் உரமுடவோ நீர் பாய்ச்சவோ தேவை இருக்கவில்லை, அவற்றை தேவனே பார்த்து கொண்டார். மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் ஒரு நதி ஓடியது. மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றில் அவனுக்கு இருந்த பொறுப்பு பெயரிடுவதே. மனிதனுக்கு சம்பளம் இல்லை, அதுக்கு தேவையும் இருக்கவில்லை. தோட்டத்தில் பலவகை கனிகள் வியர்வியே காணாத இன்பமான உழைப்பாக பொறுப்புணர்வாக அதிர்ந்து வந்துள்ளது. பாவத்தின் பின்புதான் உழைப்பு வேதனையானதாக மாறியது. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பார். அது உனக்கு முன்னும் குறுக்கும் உழைப்பிற்கு நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இன்று மனித வாழ்வுக்கும் உழைப்புக்கும் சம்பளத்துக்கும் தொடர்பு. பணத்துக்காக உழைப்பதும் உழைத்ததிலே ஜீவிப்பதும் ஜீவிப்பதற்காக உழைப்பதுமாக இன்று உழைப்பு பணம் வாழ்வு ஆகியவை மாயச்சூழல் சக்கரமாக மாறிவிட்டுள்ளது. பாவத்தால் உழைப்பு சாபமாக மாறினாலும் கூட உழைப்பு தேவன் நமக்கு நியமித்த பொறுப்பு என்பது மாறவில்லை. எனவேதான் உழைப்பு நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். சிலரோ இன்று வேதனையற்று உழைப்பது, அது பிறரை வேதனைக்குள்ளாக்கி தாம் வேதனைப்படாமல் அநீதியான வழிகளில் சம்பாதிப்பது, சண்டித்தனம், கொள்ளை, கொலை, சுரண்டல், லஞ்சம், கமிஷன், அநியாய வட்டி, ஆட்கடத்தி, கப்பம் கேட்டல், போதை வஸ்து விற்பனை, ஏமாற்றுதல் என்றெல்லாம் இப்படியான வழிமுறைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இப்படியான அநீத சம்பாத்தியம் தேவன் நியமித்த பொறுப்பான உழைப்பு அல்ல, அது ஒரு சோம்பேறி உழைப்பு. அவை ஒன்றுக்கும் உதவாத என வேதம் கூறுகிறது. நேர்மையான உழைப்புத்தான் தேவனின் ஆசீர்வாதத்தை பெறும். நேர்மையற்ற வழிமுறைகளை சம்பாதிப்பது சுகபோகமாக வாழ்ந்து நித்தியத்தை இழப்பதா, அல்லது நேர்மையான வழிமுறைகளின் கஷ்டங்களுக்கு கூடாக நித்தியத்தை சுதந்திரிப்பதா? தெரிவு நம்மிடமே உள்ளது. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை உள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்கு உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். தேவனே, நேர்மையான வழிமுறை நான் உழைக்க, அதனால் எனக்கு தந்த பொறுப்பை நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தாரு. எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.